ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் நாள் தனியாக பேஷண்ட் பார்த்து கொண்டிருக்கேன். நேற்று டிப்பரில் அடிபட்டு பேஷண்ட் டிப்பரில் அடிபட்டு வந்தது ஒரு கால் சிதைஞ்சபடி ஒரு 15 வயசு பொம்பளை பிள்ளை, லைட் இல்லாமல் பெட்ரோல் மேக்ஸிமம் இல்லாமல் கடைசியாக விழுந்தெலும்புல செல் லைட்டிலையும் சர்ஜரி செய்த தமிழ்னு தான் நாங்கள். சோஷியல் மீடியா பயங்கரப்பா, நீங்கள் பயப்படாங்க. சோஷியல் மீடியாவை கொண்டு பப்ளிக்கோட ஜாயின் பண்ணி விட்டுருந்தது பிரச்சனை. அதோட பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே டிரெக்டரையும் கொண்டு வந்து எல்லாரையும் ஜெயிலில் போட்டு அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். நானும் அதோட போகிறேன். பொழுதுபோக்கம் தானே இருக்கும். எங்களோட கணவர் வரைக்கும் நான் உள்ளுக்குள்ளே கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற டிஸ்ட்ரிக்ட் வந்து ஜெஃப்னா மட்டும்தான். உங்களோட பிள்ளைக்காண்டி மட்டும் மெட்டர்னிட்டி எடுத்துட்டு இருக்கிறீங்க. அதால் இங்கே ஒவ்வொரு நாளும் வார பிள்ளைக்கு கன்சல்டன் இல்லை. கிட்டவொன்னே சந்தோஷம் பண்ணி திருப்பி பார்க்க நான் போயிட்டேன். இப்போ நான் இருக்கிறேன் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு முன்னால். இந்த கட்டிடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலை. ஒரு 2-3 நாளாக சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் இந்த யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலை பற்றி, அங்கே இருக்கிற விஷயங்கள் பற்றி பேசப்படுது. டாக்டர் அர்ஜுனா இது தொடர்பான பல காணொளிகள் வந்து தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில், ஃபேஸ்புக், டிக்டாக் போன்ற சமூக வலைத்தள பக்கத்தில் வந்து போட்டிருந்தார். அது தொடர்பாக நிறைய செய்திகள், பரபரப்பான பல விஷயங்கள் வந்து பேசப்படுது. இப்போ நான் இந்த சாவகச்சேரி வைத்தியசாலைக்குள்ளே போயிட்டு என்ன விஷயம் இங்கே இருக்குது, நேரடியாக நம்ம டாக்டரை சந்திக்கக்கூடியமாக இருக்குமா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க போகிறோம். அவர்கிட்ட இருந்து நேரடியாக இந்த தகவலை எடுத்துக்கொள்ள போகிறோம். இங்கே இருக்கிற பல விஷயங்கள், அதாவது எவ்வளோ வசதிகள் இருந்தும் இந்த வைத்தியசாலை சரியாக பேணப்படலை, நோயாளர்களுக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படலை, அதுக்கான வசதிகள் இல்லை, வசதிகள் இருந்தும் அது வந்து சரியாக செயற்படுத்தப்படுறதில்லை, வைத்தியர்கள் இருந்தும் கூட அந்த சேவை சரியாக நடைபெறலை. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இந்த வைத்தியசாலை தொடர்பாக பல நாட்களாக பேசப்பட்டு வருது. நம்ம உள்ளே போயிட்டு வைத்தியர்கிட்ட, அதாவது டாக்டர் அர்ஜுனாவை நேராக சந்திக்க கிடைச்சா அவரோட இது தொடர்பான விஷயங்களை கேட்டு என்ன அப்படின்றத நேரடியாக நிறைய தெரியும், எல்லாருக்குமே என்ன நடக்கு அப்படின்றது தெரியும். இனி என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன விஷயம் இந்த செய்திகள் இந்த விஷயத்தில் இருக்குது அப்படின்றத கூட இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வைத்தியசாலை பாருங்கள். இந்த இடத்த பார்த்தாலும் அவ்வளோ பெரிய கட்டிடங்களும் பெரிய வசதி கொண்ட ஒரு வைத்தியசாலை மாதிரி, பெரிய அளவான நீண்ட உடவசதி கொண்டது இந்த வைத்தியசாலை. பார்க்கும்போதே தெரியுது. அங்கே உள்ளுக்கு வரும்போதே அவ்வளோ பெரிய அளவான கட்டிடங்கள், என்ன சொல்கிறது, அந்தளவு அமைதியான ஒரு வைத்தியசாலை. பார்க்கும்போதே இப்படி ஒரு வைத்தியசாலை நான் இப்போ முதல் தடவை பார்க்குறேன் இங்கே பக்கம் இருக்குது அப்படின்றது. ஓகே, சாவகச்சேரி வைத்தியசாலை முன்பக்கம் பார்க்கும்போது இந்தளவு பெரிய அளவு வைத்தியசாலை மாதிரி இல்லை, ஓரளவு ஓகே சாதாரணமான ஒரு வைத்தியசாலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமான பெரிய ஒரு வைத்தியசாலை. இங்கே பாருங்கள், புத்தம் புதிய ஒரு நோயாளருக்காக வண்டி, ஆம்புலன்ஸ் வண்டி இருக்குது. டாக்டர் வந்து உள்ளுக்கு தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். உள்ளே போனால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்ப்போம் டாக்டர் நம்மளோட பேசுகிறான்னு தெரியலமா. எப்படி இப்போ ஓகேயா எடுத்துறீங்களா? என்ன எவ்வளோ நேரம் எடுத்தீங்களா? 3 மணி நேரம் எடுத்தீங்களா? 1 மணி தேலமா? ஓகே ஓகே. டாக்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் சொல்லியா தெரியும், நீங்கள் தான் சொல்லி தான் எனக்கு தெரியும். டாக்டர் எப்படி இருக்கீங்க? ஓகே. இல்லை இல்லை, ஒரு பிரச்சனை. என்ன நிலையில் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, எப்படி போகுது, என்ன செய்ய, அடுத்த கட்டம் என்ன இருக்குது? இப்போ அண்ணன் உண்மையாக சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ ஒரு 3-4 நாள் வந்து வடிவாக சொல்கிறேன். இப்போ என்ன பிரெயின் ஸ்டக் ஆகுது அடிக்கடி, ஃபோன் மாதிரி அடிக்கடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வெள்ளி இது வந்து இப்போ நான் இங்கே வந்து இப்போ ஜூன் மாதம் 14ஆம் தேதி இங்கே வந்து இது எடுத்தேன் நான். இப்போ இன்றைக்கு 26 நாள் கெஸ் பண்ண 7ஆம் தேதி அண்டால் 14 அங்கால 30 ஆண்டால் சரி, ஏதோ 28 மணி வச்சு விடுங்க. நான் வந்து இவ்வளோ காலம் வந்து இப்போ டெவலப் பண்ணுறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 நாள் தான் சீரியஸான இஷ்யூவாக போய் கொண்டு வரும். உண்மையாகவே இது ஒரு டைப் பி ஹாஸ்பிட்டல். உண்மையாக சொல்கிறேன்னு சொன்னால் ஷோர்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு, லைன் மினிஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல்ன்ற ஜெஃப்னா, அதாவது கொழும்பு தான் நேராக கண்ட்ரோல் பண்ண ஒரு தரம் ஒன்றும் செய்யலாது. இது ப்ரொவின்ஷியல் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறது, டைப் பிஎம்சின்னு சொல்கிறது. அந்த காலை 8 மணி மட்டும் வச்சிருப்பேன் அது ப்ரொவின்ஷியல் ஹாஸ்பிட்டல். அதை விட பிஎம்சின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் டிவிஷனல் ஹாஸ்பிட்டல்ன்றது வந்து ஒரு சர்ஜரி வசதி ஒன்றும் இல்லை, பட் தியேட்டர்ஸ் எல்லாம் போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் டைப் சி, டைப் பி, டைப் ஏன்னு போகும். அவ்வளோதான். அதை விட டிஜிஹெச்சும் வரும், டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலும் வரும். இந்த தான் ஓர்டர். நாங்கள் பிஎம்சியும் இல்லை, டிவிஷனல் ஹாஸ்பிட்டலும் இல்லை, டைப் சியும் இல்லை, டைப் பி ஹாஸ்பிட்டல். ஸோ டைப் பி ஹாஸ்பிட்டலோட போய் நீங்கள் உதாரணத்துக்கு வாத்துப்பீட்டி வேலை
போய் பார்த்தீங்கன்னா அங்கே 40 கன்சல்டன்ட் 200 எம்ஓஸ், இங்கே 4 கன்சல்டன்ட் 25 எம்ஓஸ். விலங்கு தானே இப்போ பண்ணது. அது என்னன்னு சொன்னால் எங்கள் டாக்டர் வந்து கார்டை டிவிஷன் பண்ணி எடுக்கல. மற்றது இதில் 4 ஸ்பெஷாலிட்டியுமே இருக்குது. மெடிசின், சர்ஜரி, ஜினோப்ஸ், மற்றது பீடியாட்ரிக் இதுவுமே இருக்குது. பட் இதில் பெர்மனண்ட் கார்டில் இருக்கிறது வந்து விபிஓரால் மட்டும்தான் இருக்கிறா, அதை மெடிசினுக்கு மட்டும்தான் இருக்கிறா. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. பில்டிங் எல்லாத்தையும் சுற்றி பாருங்க, பில்டிங்ஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஆனால் என்ன இஷ்யூஸ்ன்னு சொன்னால் டாக்டர்ஸும் 25 பேர் இருக்கணும். அந்த மேனேஜ்மெண்ட் வந்து இவ்வளோ ஆளும் பிரச்சனை இருந்தது. டாப் லெவல்லேருந்து பாட்டம் லெவல் வரைக்கும் மேனேஜ்மெண்ட் இஷ்யூவாக இருந்தது. இப்போ நான் சொல்ல கூட நான் தான் பெஸ்ட் மேனேஜர் அதில் இதுன்னு சொல்லி, அதாவது நாங்கள் என்ன சொல்கிறேன், அதாவது வந்து அதை எஃபிஷியன்சி சரியான குறைவாக இருந்தது. உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்கிறேன், நாங்கள் அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணுறது தானே. அதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஈக்குவலாக தானே இப்போ எல்லாரும் அடிப்படை தானே மினிஸ்டர் போய் அங்கே இப்படி அந்த பார்லிமெண்ட்டில் வந்து டிபேட்டில் எல்லாமே ப்ரொபோசல் பண்ணுறது தானே, பட்ஜெட் போடுறது தானே. அப்போ எங்களுக்கு வந்து சும்மா சொல்கிறேன், எனக்கு நாலேஜ்லாம் 800 மில்லியனோ பில்லியன் வேறு வந்து வைங்க. நாங்கள் அதில் 10 மில்லியன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது கிராஃபில் எங்களுக்கு படிப்பு கேட்கல. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் வந்து 98% பாய்ச்சிருக்கு, 92% பாய்ச்சிருக்கு, 98% பாய்ச்சிருக்குன்னு இருக்கும். கண்ணை முடிக்கொண்டு அடிக்கலாம். இது ஜாழ்ப்பாணம் வந்து 6 வீதம், 5 வீதம், 12 வீதம், 20 வீதம் அதில் பாவிக்கப்படுறதே இல்லை. வார காசு திருப்பி கவர்மெண்ட் அது படிப்பு கேட்க சார் மேலே சொல்லிடுன்னு சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற டிஸ்ட்ரிக்ட் வந்து ஜெஃப்னா மட்டும்தான். முதல் ப்ரொவின்ஸ் அதை விட ஸ்பெஷலாக அதுதான் பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். ஏனெண்டா கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனையும் கொடுக்குறது வார காசு திரும்பி வார காசு எப்படி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எழுதுறதுன்னு தெரியாது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தெரியாது, உள்ளுக்குள்ள அடிபாடு, அந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்குற இந்த ஹாஸ்பிட்டல் பிரதேசவாதம், உங்களுக்கு சாதிவாதங்கள் உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயம். அது ஒரு இம்பார்ஷியல் இல்லாமல் ஒழுங்கான மேனேஜ்மெண்ட் செய்திருந்தோம்னு சொன்னால் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக போயிருக்கும். இன்னொரு புவர் மேனேஜ்மெண்ட் கூட சின்ன எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன். எங்கள்கிட்ட எனக்கு இப்போ சொல்ல போகிற பெரிய குற்றச்சாட்டு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு 3 டாக்டர்ஸ் வந்து நான் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டேன். மெட்டர்னிட்டி லீவில் இருக்கேன் டாக்டர்ஸ் வந்து அது வந்து மெட்டர்னிட்டி லீவில் போயிடும். முதல் 84 நாள் வந்து ஃபுல் பேயில், அடுத்த ஹாஃப் பேயில் 80 நாள் அப்படி போயிடும். அப்போ மெட்டர்னிட்டி லீவில் இருக்க ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் ரிலீஸ் அடித்து விட்டுட்டேன்னு சொல்லி. அது என்னன்னு சொன்னால் எங்கள்கிட்ட 4 கார்டர்ஸ் தான் இருக்குது. அதில் ஒரு கன்சல்டன் ஒரு ஆள் இருக்கிறா, கன்சல்டன் இல்லை, அவள் ஆக்டிங் கன்சல்டன் ஃபாரின் ட்ரைனிங் போயிருக்கிறா, வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். அவள் வந்து 2 இயர்ஸ் வந்து வேலை பண்ணி கொண்டிருக்கிறா ட்ரான்ஸ்ஃபரை. அதாவது ட்ரான்ஸ்ஃபர் எப்போயோ போயிருக்கணும் முன்னாடி போகாமல் இருக்கிறா. ஷீஸ் மை பேட்ச்மேட் அஸ் வெல். அப்போ நான் அவாட்ட கேட்குறேன், வந்து கால் பண்ணி, அம்மா நான் தியேட்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நீங்கள் ஆகஸ்ட் 1 வேலைக்கு வருவீங்களா? அதை அவங்களோட ஃபுல் பே முடிஞ்சு ஹாஃப் பே, அதை 84 போனால் 6 மாதம் கழிஞ்சா அப்புறம் நீங்கள் வேலைக்கு வருவீங்களா, இல்லாட்டி அங்கால நோப்பையும் அடிச்சுட்டு ஃபாரினுக்கு போகிறீங்களா? ஓகே சரி, ஓகே அது சரி. அப்போ அதாவது 1 வருஷம் 2 வருஷம் வராமல் விட போகிறீங்களா, இல்லாட்டி ஆகஸ்ட் 1 வருவீங்களா? அப்போ அதை பற்றி உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்ல வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்லி, அது என் ரைட்ஸ்ன்னு சொல்லி. அப்போ நோ இல்லை, நீங்கள் உங்களோட பிள்ளைக்காண்டி மட்டும் மெட்டர்னிட்டி லீவ் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. அதால் இங்கே ஒவ்வொரு நாளும் வார பிள்ளைக்கு கன்சல்டன்ட் இல்லை. ஓகே, ஒரு நாளைக்கு 100 பேஷண்ட்ஸ் பீடியாட்ரிக் வருதுன்னா 100 பேஷண்ட் வந்து இது இல்லை. அப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் கட்டி எழுப்பி பீடியாட்ரிக் போட்டு கட்டி எழுப்பினா டாக்டர் பார்த்து பிரியா இவா வராதால் அவள் வந்து கைட்ஸில் வெயிலா அங்கே 3 நாள் இங்கே 3 மணி நேரம் டெம்பரரியாக எடுத்துருக்கிறான். அவள் வந்து பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு போவா, 24 ஹவர்ஸும் வந்து காவ் பண்ணுவான். அதாவது ஓவர் த ஃபோன் காவ் பண்ணுவான். அப்படி ஒரு டாக்டர்ஸுமே செய்ய மாட்டோம் உலகத்தில். பெரிய உதவின்றது அவக்கும் 2 பிள்ளை 2 வயசுலேயும் 5 வயசுலேயும் இருக்குது. அப்படின்னு வந்து செய்கிறாங்க. ஃபேமிலி சப்போர்ட் இல்லை. ஹஸ்பண்ட் வந்து அனஸ்தெட்டிஸ். அப்போ ஹஸ்பண்ட் 20 மதியம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவார் டாக்டர் தரணிதரன்னு சொல்லி. அப்போ அவள் அம்மா அப்பாவும் இல்லாமல் பிள்ளைகளை காரில் கொண்டு வச்சுருந்தேன், ஏசியை போட்டுவிட்டு அப்படி தான் கிளாப் பண்ணுறது. அப்போ நானும் வந்து அவளுக்கு சரியாக சப்போர்ட் பண்ணிக்கிறேன், ரூம் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி. அப்போ நான் யோசிச்சேன்னா அக்கா நாங்கள் இப்போ சர்ஜரி இல்லை ஃப்ளோரில் இப்போ நம்ம வந்து மெயின் இஷ்யூ இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த 3 ஃப்ளோர்லையுமே வந்து ஒன்றுமே இயங்காமல் பையனால் ப்ரொஜெக்ட் ஒரு ப்ரொஜெக்ட் எழுதுறேன்னு சொன்னால் இப்போ எனக்கு அதை வந்து மடை அடிக்கிறேன்னு சொல்கிறது, அதில் எனக்கு முக்குத்தனமாக 3ஆம் மாடியில் அந்த அம்மா வேறு பூச்சி போடுமான்றதை வந்து நான் யோசிக்காம கொண்டே 3ஆம் மாடியில் ஜினோஸ் போட்டிருக்கேன்னு சொல்லி அண்டால் அது ஒரு இஷ்யூவாக காய்ச்சி கொண்டிருக்கணும். அதாவது வந்து நான் ஜினோஸ் போர்ட் வந்து பாவிக்கமே இல்லாமல் இங்கேருந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு ஒரு 6 மாதத்துக்கு 5 டெலிவரி அப்படி தான் நடந்திருக்குது. இதே டிவிஷனல் ஹாஸ்பிட்டல் சேம் டைப் பியில் ஒரு நாளைக்கு 10 டெலிவரி நடக்கும். 5 சிசேரியன் செக்ஷன் நடக்கும். இங்கே 6 மாதத்துக்கு 5 தான் நடந்திருக்கு. சரி தானே? அதோட நாங்கள் என்ன செய்கிறோம், இங்கே டெலிவரி பண்ணிடுறேன்னு சொல்லி இப்போ ப்ரீச் டெலிவரி உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து தலைவலியால் வந்து அல்லது கால் வழியால் வந்து அப்படி இருக்குன்னு தானே. அதை நாங்கள் என்ன செய்கிறோம், இங்கே டெலிவரி பண்ணிடுறாங்கன்னா அப்படியே கோஸை வச்சு பேக் பண்ணுறது. பிள்ளை வழியால் வந்துருக்கு, அதாவது தண்ணீர் கூடமும் பேக் பண்ணுறது. என்ன செய்கிறது, யாழ்ப்பாணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா அதில் போகிற ரிஸ்க் கூடவா 1 கோடியில் ஒரு ஆள் வழியால் பாஞ்சு குதிக்கும்.
அதில் போகிற ரிஸ்க், அதாவது ரிஸ்க்கும் இம்பேக்ட்டுக்கும் அனலைசிஸ் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக அதை நான் பார்த்தேன். நான் எனக்கு டெய்லி பேஷண்ட் ஆம்புலன்ஸில் போகிறத விட ரிஸ்க்கை விட எனக்கு இந்த அம்மா மாதிரி ரிஸ்க் வந்து குறைவாக இருந்தது. அதோட வோட்டில் 2 பேஷண்ட் 3 பேஷண்ட் தான் இப்போதைக்கு இருக்கும். ஸ்டாஃப் வந்து இருக்குது 20 கிட்ட. ஸ்டாஃப்கிட்ட கேட்டான் மேலே கொண்டு போனால் பேஷண்ட்ஸை 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ரோஸ்டரை போட்டு வடிவாக பார்த்துக்கொள்வீங்களா, நீங்கள் எல்லாம் போய் 3 நேரம் சாப்பிடாங்க. ஸ்டாஃப் பயங்கர ஆக்டிவாக சொன்னாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லி. அதுதான் முதலாவது. 2வது ஜென்ரேட்டர் பிரச்சனை சொன்னேன். ஜென்ரேட்டர் இல்லாமல் வந்து நான் இதில் இந்த இது அதாவது இதில் பார்க்குறதுக்கு வந்து ஜென்ரேட்டர் இல்லாமல் மற்ற ஈடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன்னு சொல்லி. அதான் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு வீடு ஒன்று கட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் வீடு கட்டிக்க கேட் டைம் டிசைன் பண்ணுவோம். ஒரு வீட்டை ஃபுல்லாக கட்டி க்ளீன் பண்ணி இல்லை மாவெல்லாம் வச்சு ஃபுல் ஃபினிஷ்ட், பட் கேட் காரன் வந்து நான் அடித்து தரையில. சரி தானே. இப்போ நாங்கள் கேட்டிலேருந்து 15 வருஷமாக வீட்டை பூட்டி வச்சுட்டோமாம்மா, அல்லது வந்து தட்டி ஒன்று போட்டுட்டு வீட்டை திறப்போமா, இல்லாட்டி கேட்டில் பரவாயில்ல திறப்போமா? நான் என்ன செய்தேன், நான் அதுக்குரிய கடிதங்கள் எல்லாத்தையும் படித்தேன். இது வந்து இப்போ உதாரணத்துக்கு 15 வருஷமாக வந்து ஒன்று இருக்குது அமெரிக்காலேருந்து ஜென்ரேட்டர், உங்களுக்கு விளங்கணும் இங்கே ஒரு இதில் பிரச்சனை இருக்குன்னு கடிதம் எல்லாம் அடித்து கேட்க வந்து கேஸ்வரன் சொன்னார், அது வந்து ஒன்றுக்குன்னு சொல்லி. அப்போ நான் சரி வந்து ஒன்று கேட்டேன். நான் கேட்டேன் ப்ரைவேட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களை ஃப்ரீயாக உங்களோட இது வந்து பவர் பேக்கப் சப்ளை தருவீங்க. நான் சரி ஓமன்றிக்கணும். ஓமன் சொன்ன பிறகு நான் இங்கே கொண்டு பார்க்க நான் பார்த்து தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணிக்க எங்களுக்கு பவர் பேக்கப் நாங்கள் என்ன புது மாத்திரத்தில் வந்து பவர் பேக்கப்பில் இருந்த செல் லைட்லேயும் லைட் இல்லாமல் பெட்ரோல் மேக்ஸிமம் இல்லாமல் கடைசியாக விழுந்தெலும்புற செல் லைட்லையும் சர்ஜரி செய்த தமிழினம் தான் நாங்கள். சரிதானே. இப்போ நாங்கள் யோசிக்கக்கூடாது லண்டனில் இருக்கணும், நாங்கள் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி என்று யோசிச்சு கொள்வோம் முதலாவது. 2வது வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறோம்ன்ற யோசிச்சு கொள்வோம். நாங்கள் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு கதைக்கக்கூடாது. அது மேல் மாடியிலேருந்து குறிப்பினமன்றெல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கதை. அப்படி பார்த்தா ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா 2nd ஃப்ளோரில் 3rd ஃப்ளோரில் 5 ஃப்ளோரில் இருக்கிற எல்லா டிரெக்டரையும் கொண்டு வந்து எல்லாரையும் ஜெயிலில் போட்டு ஆக்ஷன் எடுக்கணும். நானும் அதோட போகிறேன். பொழுதுபோக்க தானே இருக்கும். எங்கட கனவு வரைக்கும் நான் உள்ளுக்குள்ளே எனக்கு மடி அடிக்கிறதா இவன் வந்து மினிஸ்ட்ரிக்கு தான் எதிராக முக்கு வேலை கதைச்சோன்னு இருக்கணும். அது ஒரு கன்செப்ட். என்ன இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வந்து காப்பெட் ரோடு அப்படி ஸ்மூத்தாக போடணுன்றது ஒரு கன்செப்ட். நாங்கள் யூகேயில் இருக்கிற காப்பெட் ரோடையும் எங்களோட காப்பெட் ரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இதுகளும் பவர் பேக் சப்ளைன்றதும் அதே தான். நாங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னே எங்களுக்கு தேவைன்றதுனா கேட்டுடும். அதோட இந்த லோக்கல் இன்ஜினியர் வந்து, அதாவது இந்த ஏரியா சிஇபி இன்ஜினியர் வந்து பேட்ச்மேட்ஸ் அவன்கிட்ட சொன்னால் மச்சான் எனக்கு 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னே ஓவர் ஃபோன் இன்ஃபார்ம் பண்ணிடுமா பவர் சப்ளை கட் பண்ணுவேன்னு சொல்லி. அதனால் ஓடிபி டச்சுனா எனக்கு சொல்லு, நான் இப்போ பவர் சப்ளை ஏர்ஜென்ட்டாலும் நான் உனக்கு சொல்லி போட்டு தான் கட் பண்ணுவேன், சும்மா கட் பண்ண மாட்டேன்னு சொல்லி. அதை விட இது ஒரு ஹாஸ்பிட்டல். எல்லா ஹாஸ்பிட்டலுக்குமே செப்பரேட் பவர் சப்ளை இருக்குது ஃபுல், அதாவது கட் பண்ணாது. இந்த ஹாஸ்பிட்டலில் கட் பண்ணி 7 டிபெண்ட் பண்ணிக்க நீங்கள் ரிஸ்க் அனலைஸ் பண்ணி போட்டு அந்த பவர் சப்ளை எடுக்காமல் நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க, இப்போ நான் பிள்ளை விட்டு நான் அதையும் விடுவான். ஏற்கனவே 2 ஜென்ரேட்டர் இருக்குது. ஜென்ரேட்டரே இல்லாட்டி பரவாயில்லை இருக்குது. ஏற்கனவே 2 ஜென்ரேட்டர் இருக்குது. 100 கிலோவாட்டும் 300 கிலோவாட்டும் இருக்குது. அங்கேருந்து ஒரு வயரம் போட்டு இங்கே பில்டிங்கை கொண்டு வந்திருந்தால் 10 வருஷத்துக்கு முன்னமே இங்கே அந்த புதையல் யாழ்ப்பாணம்ன்ற புதையல் எல்லா இடமும் இன்வெஸ்டிகேட் பண்ணி தேடி பார்ப்போம். புதையல் கணக்கு வரும். முக்கியமாக கேசுரன் ஐயான்றது தங்க புதையல் தேடினா எல்லாமே வரும். அவ்வளவு பிள்ளைகளையும் செய்து போட்டு இப்போ சொல்லுங்க, நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே கொண்டு வந்தது அதை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி செய்து போட்டு இங்கே மாற்றினது பிள்ளையா 15 வருஷத்தை கூட்டியிருந்த ப்ரொஜெக்ட் எழுதுல அவ்வளோ காலமாக ஃபெயிலியராக ஒரு ஜோதிச்சு போனால் 200 மில்லியனுக்கு அப்போ அந்த காசு அதை 15 வருஷம் வட்டியை ஜோதிச்சு பாருங்கோ. அவ்வளவு ஃபெயிலியர் செய்தாக்கள் குற்றவாளியரா, இல்லாட்டி இதை உடனே திறப்பமண்டு போட்டு கொண்டு திறந்து போட்டு இதுவரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் தனியாக பார்த்து கொண்டிருக்கேன் பேஷண்ட். ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் தனியாக பேஷண்ட் பார்த்து கொண்டிருக்கேன். நேற்று டிப்பரில் அடிபட்டு பேஷண்ட் டிப்பரில் அடிபட்டு வந்தது. ஒரு கால் சிதஞ்சபடி ஒரு 15 வயசு பொம்பளை பிள்ளை. மற்ற ஐயாவுக்கு வந்து ஹெட் இன்ஜரி முழுக்க. உங்களுக்கு நல்ல ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று நான் உங்களுக்கு தாரேன், ஒரு டைம் இருந்தால் பிறகு வந்து எடுங்கோ. அந்த 2 பேஷண்ட் புது மாத்தனில் எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணாங்கிறது வந்து வீடியோ இல்லை, சிசிடிவி கேமரா இருக்குது. டைம் இருந்தால் வந்து அதை வடிவாக ஃபுல்லாக அடிச்சு விடுங்கோ. 2 ஆம்புலன்ஸையும் கொண்டு பின்னுக்கு அடிக்க விட்டுட்டு இந்த ஆம்புலன்ஸில் ஹெட் இன்ஜரி என்ன ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் சும்மா படுத்தி கொண்டு வச்சுருக்கிறாங்க. ஸ்பைனல் போர்டில் நான் பேசிக் எம்பிபிஎஸ் டாக்டர் தானே, அட்மினுக்கு வந்தாலும் ஸ்பைனல் போர்ட் போடணும். எனக்கு இருந்த ஸ்டாஃப் வந்து அன்றைக்கு தான் எனக்கு புது மாத்திரத்தில் இருந்த சனம் இப்படி அனஸ்தீசியாவும் இல்லை அண்ணன் கதைக்கிறதுக்கு முன்னே நாங்கள் முதல்ல இருந்து கதைக்கணும். அனஸ்தீசியாவும் இல்லாமல் இந்த அப்பாவுக்கு வந்து கால் அம்பியூட்டேட் பண்ணி 2009ஆம் ஆண்டு கொண்டு வந்து காணாமப்பட்ட ஆக்கப்பட்ட ஒரு ஆளுண்ட
பிள்ளை தான் நான். நீங்கள் கதைக்கிறேன்னு சொன்னால் சிஸ்டப்படியான கதை பார்த்துங்க சார் வந்து சொன்னார் எனக்கு பவர் எக்ஸாம்பிள் இல்லாமல் உங்களுக்கு ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் போஸ்ட் போட்டு பேஷண்ட் லைஃப்பை என்டேஞ்சர்ஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்து தரலாம்னு சொன்னேன். பரவாயில்லை சார். அதே ஜட்ஜிட்ட கேட்குறேன் 30 வருஷம் நான் பல்பை கண்டது வந்து 7ஆம் ஆண்டு நான் வந்து 86ஆம் ஆண்டு பிறந்தேன். நான் 98ஆம் ஆண்டு நிற்கிறேன். நல்லூரில் இருக்கீங்க. அம்மா சொன்னேன் இன்றைக்கு வந்து கரண்ட் கவர்மெண்ட் அப்போ வாரது ஒரு நாளில் தான் இப்படி வரும். நாங்கள் கப்பலில் இருந்து வந்து இங்கே வந்து இல்லை வந்துட்டோம். அப்போ அம்மா சொன்னால் கரண்ட் கவர்மெண்ட். அப்போ நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டாக லைட்டை இந்த 15 வயசில் காட்டினது பிள்ளையா இல்லை இப்போ நான் எல்லாருக்கும் நல்லா நடக்கணும் கொண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது பிள்ளையான். இதுதானே இந்த கரண்ட் சுச்சுவேஷன். இப்போ டாக்டர்ஸை பாருங்கோ ஓத்து எடுக்கிறோம் நாங்கள். அப்படியான சுச்சுவேஷன்லையும் கொண்டு போய் என்ன செய்யணும் டாக்டர்ஸ் அங்கே வச்சிருக்கணும். இப்போ டயாலிசிஸ் பண்ணுறோம் பேஷண்ட்ஸ் காலம நாள் பின்னர் நாள் உங்களுக்கு தெரியும். டயாலிசிஸ் பேஷண்ட் எவ்ரி டே டயாலிசிஸ் எவ்ரி அதர் டே டயாலிசிஸ்ன்னு இருக்குது. இப்போ இந்த காலம நாள் டயாலிசிஸ் பண்ணுற அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நாங்கள் டயாலிசிஸ் பண்ண விட்டால் 4 பேஷண்ட்ஸ் ஆகும். பின்னர் 4 பேஷண்ட்ஸ் ஆகும். நான் தான் அதுவும் செய்து கொண்டிருக்கிறேன். ஆர்டிஏ நான் தான் படுவேன். எந்த கையால் வாழ்க்கையில் சாகாது. வேணுமெண்டா ஜெஃப்னா ஃபுல்லாகவே ஸ்ட்ரைக் பண்ண சொல்லுங்க. அப்பவும் மனச்சாட்சி உள்ள டாக்டர்ஸ் முழுக்க ஒர்க் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க. மனச்சாட்சி இப்போ நாங்கள் எல்லாருமே கிட்டவன்னு சொல்லலாத 90% ஆக்கிறன்னு பிரச்சனை இல்லாத ஆக்கள் ஒரு கொஞ்சம் பேர் தான் எனக்கு அடிச்சு அவன் இந்த ஜிஎம் கணக்கு கதை இருக்குது. நான் உங்களுக்கு கை நோன்னு இல்லை பரவாயில்ல. எந்த கையையும் தாண்டி எல்லாம் போயிட்டு. இப்போ நான் வெளியால் போனால் கூட போதுமா. நான் வந்து துரோகியாக அடையாளங்க போகிறதுக்கு நான் டயர்டாக இல்லை. எங்கள் அப்பா துரோகியாக போகிறேன் இப்போயோ ஒளியால் வந்திருக்கலாம். 2002ஆம் ஆண்டு அப்பா பொடி கொடுக்க போய்க்கல வவுனியாவுக்கு. மற்ற பக்கம் இருந்த போலீஸ்காரன் பேர் சொன்னவர் ராமநாத் வாண்டன்னு அப்போட ஒர்க் பண்ணாக்கள் தான் மெட்ட பக்கம் இருந்தவர். அப்போவே நாங்கள் 2002ஆம் ஆண்டு போய் இப்போ சிஐபி சீனியர் டிஏஜின்ற பிள்ளையாக நான் இருந்திருப்பேன். இப்போ காணாம அப்பா இங்கே நான் 2008ஆம் ஆண்டு அப்பா கடைசியாக நான் மெடிசன் என்ன பண்ணணும்னு எடுத்துனவர் 50 செகண்ட் தான் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி அப்போ எனக்கு கால் பண்ணி சொன்னார் நீ மெடிசன் பண்ண சந்தேகமாக இருக்கும். நான் பெரும்பாலும் காணவன் நினைக்கிறேன்டா. அப்பா திருப்பி காணாட்டிலும் பரவாயில்லை நீங்கள் எட்ட பண்ண சந்தோஷம் பண்ணிட்டு திருப்பி பார்க்க நான் போயிட்டேன். இந்த கடைசி அந்த சின்ன சின்ன விஷயங்களை பிடிக்க எங்களுக்கும் காயங்கள் இருக்குது. கண்டிப்பாக. இப்போ இந்த வைஃப் சிங்களம் அவள்கிட்ட நான் வந்து புத்தகம் தான் கட்டியிருக்கிறேன். எல்லாத்தையும் மறந்து போய் தான் இருக்கிறேன். ஆனால் வீட்டில் ஒரு அடிவாழ்ந்து வரைக்கும் நம்ம அரசியல் கதைக்க வலிக்கிட்டு இனம் கதைக்க வலிக்கிட்டு வந்தால் நான் உடனே சொல்கிறது வேண்டாம் குடும்பம் பிரிஞ்சிடும் பேசாமல் இருந்து எல்லாருக்கும் காயம் இருக்குதான். இது வந்து எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குதான். தமிழ் சிங்கள பிரச்சனையாக்க கனவே ட்ரை பண்ணவே அதுக்கு நான் விடையலை. அதாவது பொலிசியல் இந்த சாயம் பூச வலிக்கிட்டவை அரசியல் சாயம் பூச வலிக்கிட்டவை அதுக்கு நான் சொல்லுவேன் அதுவும் வேண்டாம். இது வெள்ளை ஷர்ட் தான் நான் போடுறேன் வளமையாக எல்லாட்ட கொடி கலரையும் வடிவா அடிப்போம். எனக்கு நான் ஆர்டிஸ்ட் என்ன இப்போ எனக்கு சும்மா அடிக்க வேண்டாம் நான் திரும்பி நிற்கிறேன் வடிவா அடிங்க இந்த ஷர்ட்டுகளில் கொடிகளை அப்படி தான் நான் சொன்னேன். அரசியல் சாயம் பூச கனவே வலிக்கடினா. ஆனால் உண்மையாகவே இந்த பிரச்சனையை முதலாவது வந்து நான் கஷ்டப்படுறேன் தனியாக இருக்கேன். நான் ஃபேஸ்புக் மட்டும்தான் எனக்கு துணையாக இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மீடியாஸ் வந்தவை. மீடியாஸ் இல்லைன்னு சொன்னால் இந்த விஷயம் சும்மா அடக்கப்பட்டு நான் இப்போ சில நேரத்தில் இங்கே மூலையில் போய் இருந்திருக்க வேண்டி வந்திருக்கேன் நினைக்கிறேன். மீடியாவோட பவர் அதோட பப்ளிக் பவரை ஜாயின் சோஷியல் மீடியா பயங்கர பவர். நீங்கள் பயப்படாது. சோஷியல் மீடியாவை கொண்டு பப்ளிக்கோட ஜாயின் பண்ணி விட்டுருந்த பிரச்சனை. அதோட பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே எனக்கு என்ன சந்தோஷம் பண்ணால் இந்த ஒரு புள்ளியில் எல்லா பொலிட்டிஷியன்ஸும் நிற்கிறேன் பண்ணுறது. அது வந்து எனக்கு எதிராக ஒருத்தருமே கதைக்கல. கண்டிப்பாக எல்லாரும் எனக்கு சப்போர்ட் தான் காய்ச்சி. அதை விட ஃபோர்மர் கவர்னர் ஜீவன் தியாகராஜ சார் வந்து எனக்கு மோரலாக சரியான சப்போர்ட் பண்ணவர். அவர் லீகலாக சரியான சப்போர்ட் பண்ணவர். இப்போ நான் நினைக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணாதாக்கள் ஒருத்தம் இல்லை. அப்படி சப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னு தெரிஞ்சாலே பிரச்சனைனால கிணவர் அடிக்கணும். உங்களுக்கு நான் வேணும்னா ஃபோன் எடுத்து காட்டுறேன். வாட்ஸ்அப்பில் 1000 கோல் அப்படி எல்லாம் வரும். இருக்குல்ல 999 + 2 பேரும் அதுக்கு மேலே காட்டாது அந்த அளவுக்கு கோல் வந்துருக்கு. ஆனால் இப்போ உண்டு நான் கோல் அடிச்சு காட்டுறேன். அதோட சாவகச்சேரி வர்த்தக சங்கம் வந்து நாளைய நாளில் ஒரு கடையெடுப்பு ஒரு நிகழ்வு நடத்த போகிறாங்க. ஒரு போராட்டம் நடத்த போகிறாங்க. வர்த்தக சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் இங்கே இருக்காங்க. தலைவர் இவர் என்ன நாளைக்கு நடக்குது? நாளைக்கு ஒரு அடையாளத்துக்கான ஒரு கடையடைப்பு உண்டு. அடையாளமாக எங்களுக்கு இந்த ஆஸ்பத்திரி ஒரு நல்ல நிர்வாகம் பெறணும். யாரெல்லாலும் இருந்து ஒரு நல்ல எங்களுக்கு 25 டாக்டர் மாதிரி இங்கே இருக்கிறேன்னு இது வரைக்கும் தெரியாது. ஒரு 25 டாக்டர் மாதிரி இருக்குது. இந்த பெரிய ஆஸ்பத்திரியை வச்சு ஒரு எங்கே தெரியாமல் நான் ஒரு சின்ன இதண்டாலும் எங்களோட மகனுக்கு ஒரு நடந்த சம்பவம். ஒரு கடையில் வேலையர் இந்த மகன் எங்களோட கடையில் விழுந்தோடனே அவர்கிட்ட கையில் வெட்டு போட்டு சின்ன ஒரு காயம் மருந்து கட்ட வந்தால் இங்கே வந்தால் வாட்டுக்கு போட்டு பிடிக்கணும். வந்தோடனே இதில் வந்து கதை வழிபட்டு போய் வெளியில் போய் மருந்து எடுத்து புண்ணை பிட்டான் மருந்து கட்டி மாறிடுது. அப்புறம் சின்ன விஷயத்துக்கே ஒரு மருந்தை கட்டியில்லாத ஒரு ஆஸ்பத்திரி எங்களோட பிரியத்தில் இருக்கிறதில்ல என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு. அதனால் எங்களுக்கு சரியான மன வருத்தம். இப்போ பார்த்தா இப்படி பிரச்சனைலாம் தெரியுதுன்னு பார்த்தா இப்போ தான் எங்களை விளங்குது இங்கே என்ன நடக்குதுண்டு.
இப்படி சோம்பொறிகளாக ஒரு ஆஸ்பத்திரியும் இவ்வளோ கட்டடங்களும் இருந்து ஏன்னா ஒரு பலங்கோ கொண்டு ஒரு எங்கள் தென்மராட்சி என்ற ஒரு பாமர மக்கள் கூடுதலாக இருக்கிற இடம் விவசாயத்தோடு சம்மந்தப்பட்ட சனங்கள். இந்த ஆஸ்பத்திரி நீண்ட காலம் ஒரு பிரச்சனையாக இருந்த ஆஸ்பத்திரி. இதுக்கு சிக்கல் என்னென்றால் எங்களுடைய ஆப்ரேஷன் தியேட்டரை இங்கே இயங்க பண்ணுறதுக்கு நீண்ட காலம் நாங்கள் பாடுபட்ட இந்த ஆப்ரேஷன் தியேட்டரை இயங்க பண்ணுறதுக்காக எங்களுடைய தென்மராட்சி அபிவிருத்தி கழகம் டிடிஏ என்று சொல்லப்படுகின்ற அபிவிருத்தி கழகம் உட்பட வேறு பல நிறுவனங்களும் தங்களால் இயன்ற அத்தனை முயற்சியையும் எடுத்தது. அது ஆளுநர்கிட்ட போனாலும் இருந்தாலும் சரி, டாக்டர் கேதீஸ்வரன்கிட்ட போனாலும் சரி, எங்களுடைய உயர் அதிகாரிகள் யார்கிட்ட என்றாலும் நாங்கள் இதற்காக போய் தவம் கிடந்து எத்தனையோ விஷயங்களை செய்தோம், எதுவுமே நடைபெறவில்லை. இப்போ என்ன பிரச்சனைன்னா இந்த ஆப்ரேஷன் தியேட்டரை இயக்கக்கூடிய ஒரு வல்லமையில் ஒரு மெடிக்கல் சூப்பரிண்டன் இந்த ஆஸ்பத்திரிக்கு கிடைத்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவறவிடக்கூடாது என்றதுதான் எங்கள் எல்லோருடைய அபிப்பிராயம். இந்த ஆஸ்பத்திரி இவ்வளவு காலமும் மழுங்கடிக்கப்பட்டு திட்டமிடப்பட்ட வகையில் ஒரு சாதாரண ஒரு கிராமப்புற ஆஸ்பத்திரியாக மட்டும் இயங்கி இருந்த ஒரு ஆஸ்பத்திரியை ஒரு பி கிரேட் ஆஸ்பத்திரிக்குரிய அத்தனை வசதிகள் வாய்ப்புகளோடையும் நாங்கள் மேலே ஒரு உச்ச பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேணும் என்றதுதான் இந்த பிரதேசத்து மக்களினுடைய முழு அவாவம். அந்த சந்தர்ப்பம் இப்போ எங்களுக்கு கிடைத்த டாக்டர் அர்ச்சுனாவின் ஊடாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்று தான் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் இந்த இன்டர்னல் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பிரச்சனைகளை நாங்கள் தலையிட விரும்பல. அது உண்மையில் எம்எஸ்ஸும் இங்கே இருக்கிற டாக்டர்ஸுக்கும் உரிய பிரச்சனை. எங்களுக்கு தேவை எங்களுடைய தென்மராட்சிக்கு இந்த சாவச்சேரி வைத்தியசாலை முழுமையான ஒரு சேவையை வழங்க வேண்டும் என்றதுதான். இவ்வளவு அடிப்படை வசதிகளையும் கொண்ட இந்த ஆஸ்பத்திரி யுத்தத்துக்கு பின் அளிக்கப்பட்டதின் பின்பு இந்தளவு தூரம் புது கட்டிடங்களையும் பௌதிக வளங்களையும் கொண்ட ஆஸ்பத்திரிக்கு மனித வளமோ அல்லது கார்டர்ஸை நிரப்புகின்ற ஒரு வல்லமையோ இருக்கவில்லை. ஓகே, இந்த விஷயம் தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக ஒரு கிழமையா ஒரு கிழமை இல்லை 3 நாள் ஆகுது. என்ன டாக்டர் சொன்னார் 3 நாள் ஆகுது. சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம், பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம். யாழ்ப்பாணம் அப்படின்றாலே இப்போ சாவகச்சேரினாலே அந்த வைத்தியசாலை இந்த மாதிரி தான் விஷயம். நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க இந்த வைத்தியசாலைக்கு போய் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் வீடியோவாக இந்த வீடியோ உங்களுக்காக வந்தது. டாக்டரையும் நம்மளோட சந்தர்ப்பத்தில் அது டாக்டரையும் சந்திக்க கிடைச்சது. அவரும் சில விஷயங்கள் பேசுகிறார். அவருடைய ஃபேஸ்புக் தளத்துலையும் இது சம்மந்தமான அப்டேட்டுகள் அவர் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. ஸோ நாங்கள் இந்த வீடியோவோட முடிக்கலாம். ஆர்ச்ச சந்துரு ரிப்போர்ட்ஸ் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். நண்பர்கள் போய்ட்டு வாடா. பாய்.